அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் எந்தெந்த விஷயங்களை செய்தால் தொழுகையின் நன்மைகள் குறைந்துவிடும்? ஆதாரத்துடன் பார்ப்போம். முதலாவது, ஆடைகளில் மண் தூசி படாமல் இருக்க அதை சுருட்டுதல். இரண்டாவது, தனது ஆடைகள் மற்றும் உடலால் விளையாடுதல். மூன்றாவது, மலம் ஜலம் ஆகியவற்றை அடக்கிக் கொண்டு தொழுதல். நான்காவது, சொரக்க போடுதல். ஐந்தாவது, ஒருவருடைய முகத்தின் பக்கம் முன்னோக்கி தொழுதல். ஆறாவது, உருவம் பதியப்பட்டுள்ள ஆடைகளை அணிந்து தொழுதல். ஏழாவது, உருவப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு நேராகவோ வலது அல்லது இடது பக்கமாகவோ நின்று தொழுதல். எட்டாவது, பாதையின் நடுவில் நின்று தொழுதல். ஒன்பதாவது, தொழுகையின் சுன்னத்துகளை விடுதல். பத்தாவது, பார்வையை வானத்தின் பக்கம் அல்லது இங்கும் அங்கும் அலைய விட்டு கொண்டே தொழுதல். 11வது, சூறாக்களை வரிசைக்கு மாற்றமாக ஓதுதல். 12வது, இரு சூறாக்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய சூறாவை விட்டு விடுதல். உதாரணத்திற்கு, முதல் ரக்காயத்தில் நஸ்ரு சூறாவும் இரண்டாம் ரக்காயத்தில் லஹபு சூறாவை விட்டுவிட்டும் இக்லாஸ் சூறாவை ஓதுதல். 13வது, இரண்டாவது ரக்காயத்தை முதல் ரக்காயத்தை விட நீளமாக்குதல். 14வது, கொட்டாவியை அடக்க முடிந்தும் அடக்காமல் இருத்தல். 15வது, ஆயத்து மற்றும் தஸ்பீஹ்களை விரல்களால் எண்ணுதல். 16வது, காரணமின்றி கண்களை மூடித் தொழுதல். 17வது, அழுக்கான அல்லது பொருத்தமற்ற ஆடைகளை அணிந்து தொழுதல். 18வது, இறுக்கமான ஆடைகளை அணிந்து தொழுதல். பெண்கள் அரைக்கை சட்டையை அணிந்து தொழுதல் கூடாது. ஏனென்றால் சில சமயங்களில் ஷால் அணிந்திருந்தும் கைகளை உயர்த்தும் போதும் அல்லது சஜிதாவிலும் மணிக்கட்டு திறந்து கொள்ளும். மேலும் 3 தடவை தஸ்பீஹ் ஓதும் அளவுக்கு மணிக்கட்டின் 1/4 பகுதி திறந்திருந்தால் தொழுகை முற்றிலும் முறிந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் இந்த செயல்களை எல்லாம் விட்டும் தொழுகையை சரியாக பேணி தொழுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.